வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இப்ப என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அ ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த ஜாதகத்த பாருங்க. அந்த ஜாதகத்துல என்ன யோகம் இருக்கு? இப்ப என்ன யோகத்த பார்க்க இருக்கோம்? ஏன்னா தொடர்ந்து அந்த ஒரு ஜாதகத்தையே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம புதுசா ஒரு யோகத்த பத்தி பேசுறோம். சரிங்களா? இது எல்லாரும் பேசின டாபிக் தான் நானும் பேசுறேன். அதாவது சுபகத்திரி யோகம். சுபகத்திரி யோகம்னா, ஒண்ணு லக்னத்துக்கு முன்ன பின்ன இருந்தாலும் இல்ல ராசிக்கு முன்ன பின்ன சுபகிரகங்கள் இருந்தாலும், இல்ல லக்னாதிபதிக்கு முன்ன பின்ன சுபகிரகங்கள் இருந்தாலும், இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதாவது அ சுபகிரகங்கள் முன்ன பின்ன இருக்கும்போது, அ இப்ப வந்து கத்திரிக்கோல் இருக்குல்ல, கத்திரிக்கோல்ல 2 பக்கட்டும் சுபகிரகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நறுக்க முடியும். சரிங்களா? அதையே பாவகிரகங்கள் இருந்தா, அங்கிட்டு, இங்கிட்டு நறுக்குற மாரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அ இப்ப நம்ம ஒரு ரூட்டுக்கு போகணும். அந்த போட்டும் பார்த்தீங்கன்னா, வேலி அடைச்சிருக்கு. இந்த போட்டும் வேலி அடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், வேலிய தொறந்து விட்டு அதுக்கப்புறம் போகணும். அதுதான் தடைன்னு அர்த்தம். அதான் பாவகத்திரி யோகம்னா தடை. சரிங்களா? பாவகத்திரி யோகம்னா தடை. சுபகத்திரி யோகம்னா, இப்போ இப்ப நம்மளும் ஒரு இடத்துக்கு வேண்டியது இருக்கு. இப்ப வந்து ஹெலிகாப்டர்ல ஒரு ஆள் வந்துட்டு டபக்குன்னு நம்மள தூக்கிட்டு, அங்கே கொண்டு போய் வேகமா கொண்டு போய் இறக்கி விட்டாருன்னு வச்சுக்கங்க. அது சுபகத்திரி யோகம். அதாவது ஒரு சுபகத்திரி யோகம் என்பது எத்தன கிரகங்கள் அந்த சுபகத்திரி யோகத்துல இருக்கோ, அத்தன கிரகங்களும் நன்மை செய்யும். இந்த ஜாதகத்துல பாருங்க. லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி சூரியன். 12ஆம் இடம்னா, ஆ மோட்சஸ்தானம்னு சொல்லலாம். சரிங்களா? அதுவும் ஒரு 4ஆம் இடத்திற்கு 9ஆம் வீடு அது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, அதுவும் ஒரு சுகஸ்தானத்த, காம சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாவும் அது வரும். சரிங்களா? 12ஆம் இடம் நல்லா இருந்தா தான் 4ஆம் இடம் வேலை செய்யும். சரிங்களா? அதே மாரி 4ஆம் இடம் நல்லா இருந்தா தான் 12ஆம் இடம் வேலை செய்யும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அ இப்ப லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி அங்கே தான் இருக்கார். 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கே தான் இருக்கார். லக்னாதிபதி சொல்லக்கூடிய புதனும் அங்கே தான் இருக்கார். ஸோ 4 கிரகங்களுடைய கண்ட்ரோலு அ 3 கிரகமா அங்கே உட்காந்து 2 போட்டும் சுப கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறனால, இது சுபகத்திரி யோகம். இது யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும்? அப்டின்னா, தாயாருக்கு நன்மை செய்யும், தகப்பனாருக்கு நன்மை செய்யும், லக்னாதிபதியான இந்த ஒரு ஜாதகத்திற்கும் நல்லது செய்யும். அதேபோல பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கும் நல்லது செய்யும். அதாவது சிறிய முயற்சி பெரிய பலன். அதாவது ரூ. 1 போட்டு ரூ. 100 எடுக்கிறது. சரிங்களா? இந்த மாரி இவங்க சின்ன ஒரு முயற்சி எடுத்தாவே போதும். அவங்களுக்குன்னு பெரிய வெற்றிகளை குடுக்கக்கூடிய ஜாதகமா இந்த ஜாதகம் இருக்கு. அது மட்டும் கிடையாது. மனோகாரகன் இல்லையா சந்திரன், மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம வச்சுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, சூரியன் அங்கே இருக்கிறதுனால, தலைமை பொறுப்புகள் ஈஸியா கிடைச்சிரும். தகப்பனாருடைய ஆயுள் நல்லாருக்கும். புதன் அங்கே இருக்கிறதுனால படிப்பு ஈஸியா கிடைச்சிரும். படிப்பு தடபடாம போகும். அ 1க்கு 2 டிகிரி படிப்பாங்க. சரிங்களா? இந்த மாரியான படிப்பு விஷயத்தில நன்மை செய்யும். அது 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால் மறைவு அதெல்லாம் கிடையாது. சுபகத்திரி யோகத்தில மாட்டிக்கிச்சு. சரிங்களா? எ அதேபோல பார்த்தீங்கன்னா, தொழிலும் ஈஸியா அமையும். தலைமை பொறுப்பு ஈஸியா அமையும். வெற்றி, வெற்றி, வெற்றின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? மார்க் கூட நல்லா நல்லா அருமையா எடுப்பாங்க. அ இந்த சுபகத்திரி யோகத்தில வந்துட்டு, இந்த 3 கிரகங்களுக்கும் ஆயுஸ் பலம் நல்லதாக இருக்கும். அது வந்து கருதப்படாது. சரிங்களா? இவுங்க இவுங்களுடைய ஜாதகத்தில, அதாவது இந்த ஜாதகம் இல்லாம, அந்த 3 காரக உறவுகள் இருக்குல்ல, அந்த காரக உறவுகள் உள்ள ஜாதகத்தில எதுவும் தடை இருந்தாலும், அ இவுங்களுக்கு சுபகத்திரி யோகம்ன்றதுனால, இவுங்களுடைய தாய் மாமன் உறவுக்கு எதுவும் தடை இருந்தாலும், இவுங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த தடை நீங்கி, அவர் வெற்றிக்கு வரும். அதேமாரி அவர் தகப்பனார் ஜாதகத்தில எதுவும் தடை, பொருளாதார தடைலாம் இருந்துச்சுன்னா, அது இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அது வெற்றியில கொண்டு போய் முடியும். அதேபோல தாயாருக்கு வந்துட்டு சில கஷ்டங்கள், இல்ல மனசுல சில சங்கட்டங்கள்லாம் இருந்தாலும், இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தொழில் அமையிறது, வளர்ச்சி பெறது, அவங்க பொருளாதாரத்தில முன்னேறுறது, இந்த மாரி விஷயங்கள்ல போயிரும். ஒரு இடது ஏன்னா இங்க சு சுக்கிரனும், ஆ குருவும் தான் வந்து சுபகிரகங்களா வர்றதுனால, இவங்களுக்கு வந்துட்டு ம் 1க்கு 2 வீடு அமையிறது, பிறந்ததுக்கப்புறம் வீடு நிலங்கள் இதுல சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்படாதனால, இடங்கள சொல்ல முடியாது. ஆனாலும் சுக்கிரனும், செவ்வாயும் வந்துட்டு பார்வையில கனெக்ட் ஆகிக்கிறாங்க. நிலமாகட்டும், வீடாகட்டும், காலி இடமாகட்டும் இவங்களுக்கு
அமைஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாரி ஜாதகங்களுக்கு பூர்வீக சொத்து தேவையில்ல. உங்களுக்கு நகை பக்கம் தேவையில்ல. சரிங்களா? இவங்களே விட்டாவே இவங்களே கோடீஸ்வரன் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஜாதகம். இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சின்ன வயசுலேருந்து சந்தோஷத்த மட்டுமே பார்த்து வரக்கூடிய ஒரு ஜாதகமா இந்த ஜாதகம் இருந்திருக்கும் என்பது என்னுடைய பலன். ஓகே. நன்றி நேயர்களே.